Hi everybody. நம்ம பாசிபிள் இங்கிலீஷ்ல இனிமேல் நம்ம 10 டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த 10 வாக்கியங்களை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆங்கிலத்துல சீக்கிரமா பேசிடலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது அதிர்ச்சியான சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து நான் இன்னும் வெளிவரவே முடியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஆங்கிலத்தில் நம்ம சொல்றது? ஐ எம் நாட் அவுட் ஆஃப் த ஷாக் எட். இப்போ வந்து புது மாப்பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை நம்ம ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறது? ஹீ இஸ் அ நியூ க்ரூம். யூ சீம் டல் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து ரொம்ப முகம் சோர்வாக இருப்போம், களைப்பாக இருப்போம். அப்போ நம்ம என்ன எப்படி மூஞ்சி வச்சுருப்போம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படி சோகமாக. ஸோ யூ சீம் டல் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு சத்தம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து கேட்கும். அப்போ ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது? சம்திங் ஹேப்பன்ட். சில பேர் தடுமாறி கீழே விழுந்துருவாங்க. அப்போ நம்ம பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்கிறது ஆங்கிலத்தில்? வாட்ச் யுவர் ஃபுட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தடைகள் நிறைய வரும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக சொல்லும்போது தடைகளை தகர்த்து ஏறி அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? பிரேக் த பேரியர். நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க பாரு, ஸ்ட்ரைட்டாகவே நிற்க மாட்டாங்க, அப்படியே ரொம்ப குனிஞ்சு நிற்பாங்க. அது எப்படி ஆங்கிலத்தை சொல்கிறது? நீங்கள் ரொம்ப குனிஞ்சு நிற்காதீங்க அப்படின்னா டோன்ட் பெண்ட் டவுன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாயிட்டே போவாங்க. அவங்கள பார்த்து நம்ம எப்படி கேட்போம்? இவங்க ரொம்ப அழகாயிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? யுவர் ஃபேஸ் இஸ் க்ளோவிங். ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நீ தான்ப்பா முடிவு எடுக்கணும், நாங்கன்னா இதுக்குன்னா வந்து எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை முடிவு எடுக்கணும் அப்படின்றத எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது? மேக் யுவர் மைண்ட். நம்ம பாசிபிள் இங்கிலீஷ் ஆன்லைன் கோர்சஸ் வந்து எப்போ தொடங்கவிருக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து 10th மே அன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒருவேளை குரூப் செஷன் அல்லது 1-to-1 வீடியோ கால் செஷன்ஸ் நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.